இப்போ இது லைனிங் ப்ளவுஸு. லைனிங் ப்ளவுஸு பாருங்க, இது பீஸ் மெட்டீரியலு. நம்ம லைனிங் மெட்டீரியல கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்டர் வருது. பார்டர் வந்தது அப்டின்னா, நீங்க ஸ்லீவ் தான் இத பார்டரா எடுத்துக்கணும் பாருங்க. மெட்டீரியல நீங்க இதுக்கு தகுந்த மாரி நீங்க கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் வந்து நம்ம லைனிங் கட் பண்ணும்போதே நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல போட்டு கட் பண்ணக்கூடாதுன்னு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கஸ்டமரு 40 சைஸ் அளவு ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானையும் ஆல்ல வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு 1 மீட்டர் அளவுள்ள லைனிங் மெட்டீரியல் குடுத்துருக்காங்க கஸ்டமரு. ஸோ, இப்போ வந்து நம்ம ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் அலைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பிசிருக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. பாட்டம் ஃபோல்டிங்க மடிச்சு தைக்கிறக்கு 1 1/2 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அளந்துக்கலாம். பாருங்க. நமக்கு ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு. ஸோ 14 இன்ச்சு இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்ல இருந்து வச்சு 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், 1/2 இன்ச்சில கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது எல்லா அளவுகளையும் ஒரே டைமில் எடுத்துக்க முடியும். பாருங்கள், அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த ஷோல்டர் லைன் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, இங்கேயும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதனால் கரெக்டாக ப்ளவுஸை எடுத்து விட்டு நீங்கள் அலைன்மெண்ட் வந்து பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இடுப்பளவு, ஆம்ஹோல் அளவு, ஷோல்டர் அளவு, மேல் கழுத்தளவு எல்லாமே வந்து நம்ம அட் அ டைமில் எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சுட்டு இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1 1/2 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இங்கே மேல் கழுத்தளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தில் இங்கே ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையல் போட்டிருக்காங்க பாருங்கள், தையலாம் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம ஆம்ஹோல் அளவும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்கள், தையலில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு பாடி அளவும் வந்துடும். இதுலேயே சைடு அளவும் அப்படியே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1 1/2 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். இப்போ நம்ம கட்டிங்காக மார்க் பண்ணதை லைன் போட்டுடலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடுக்கும் லைன் போட்டுக்குங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி எக்ஸஸ் துணிக்காக விட்டதையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. இது பெரிய சைஸ் ப்ளவுஸு, 41 சைஸ்னால இந்த ஆம்ஹோல் சைடு நம்ம 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் ஆம்ஹோல் அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டில் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். பாருங்கள், நமக்கு ஆம்ஹோல் அளவு 8 இன்ச்சு. அப்போ ஆம்ஹோல் ரவுண்டு 16 இன்ச்சு நமக்கு. சரிங்களா, நம்ம ஒரு சைடு வந்து மெஷர் பண்ணியிருக்கோம், நமக்கு 8 இன்ச்சு வருது. ஸோ நமக்கு இங்கே வந்து நம்ம அளக்கும் போது 8 இன்ச்சு வரணும். இப்போ பெரிய சைஸ்னால இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 1 1/2 இன்ச்சுக்கு இங்கே வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆம்ஹோல் அளவு 8 இன்ச்சு வரணும். நீங்கள் மெஷர்மெண்ட் டேப்பை கட்டிங்லேருந்து வச்சு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 16 இன்ச்சு கரெக்டாக வருது. இப்போ 8 இன்ச்சுனா ரவுண்டு வந்து நமக்கு 16 இன்ச்சு வரும். ஸோ நமக்கு அளவு கரெக்டாக வருது. அதே மாதிரி ஸ்டிச்சிங்லேருந்தும் நம்ம அளந்து காமிக்கிறோம். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் லைனு. ஸ்டிச்சிங்லேருந்து மெஷர் பண்ணலாம்.
பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக 8 இன்ச்சு வருது. ஸோ நமக்கு ஆம்ஹோல் அளவு கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம கழுத்தில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்தோட மிட் பாயிண்ட் கிடச்சிரும். பாருங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ கஸ்டமர் அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்து இருக்கோ அதே தான் கேட்டிருக்காங்க, பேக் நெக்கு. ஸோ ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி மேல் கழுத்தளவு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது மேலே கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணி நம்ம கழுத்தளவு வந்து எடுக்கணும். நீங்கள் இந்த லைனும் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து உட்காரணும். அதுக்காக தான் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது. இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு, இது வந்து கட்டிங் பாயிண்ட்டு. ஸோ கஸ்டமர் வந்து நமக்கு இதே நெக்கு தான் கேட்டிருக்காங்க. நம்ம இதை வச்சு அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம். அடுத்து நம்ம பேக் டாட் வந்து மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் நமக்கு 10 இன்ச்சு வருது. 10ல் பாதி அப்படியே 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் டாட்டோட உயரத்தை வந்து மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதான் வந்து உங்களுக்கு பேக் டாட் அளவு. இது ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நமக்கு பேக் சைடு மார்க்கிங் முடிஞ்சிச்சு. கட் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு. அளவு ப்ளவுஸில் என்ன நெக் இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக இந்த மாதிரி ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ண பேக் சைட் போர்ஷனை கரெக்டாக அந்த லைன் மேலே எடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மேல் கழுத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் அளவுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே அர்கட் பாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு பேக் சைட் போர்ஷனை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் சைடு ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் பாருங்கள், இது ஃப்ரண்ட் நெக் அளவு. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்காங்க. நான் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் மார்க் பண்ணுறது கரெக்டாக தான் மார்க் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு கழுத்து வந்து பெருசாகிடுதுன்னு கேட்குறாங்க. அது என்ன காரணம்னா பாருங்கள், அளவு ப்ளவுஸில் நம்ம கரெக்டாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அளவு வரைக்கும் தான் அந்த ஊக்குப்பட்டி அளவு வருது. இதுதான் நமக்கு ஃபினிஷிங் லைனு. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க.
இப்போ நமக்கு இதுதான் அளவு பாருங்கள், 1/2 இன்ச்சில் விட்டு அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு கட்டிங் லைன் வரும். நீங்கள் இந்த நம்ம லைன் போட்டோம் பார்த்தீங்களா, இதில் வந்து ப்ளவுஸை அளவு எடுத்து அதிலிருந்து மறுபடியும் வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தளவு இதை விட அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அளவு ப்ளவுஸு எங்கே அங்கே கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதோ அதை இடத்து வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் லைனு. இது வந்து நமக்கு கட்டிங்கில் வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபினிஷிங் லைனில் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு ஸ்டிச் பண்ணது. நமக்கு இதுதான் அளவு வரும். அது வந்து நமக்கு கட்டிங்கில் வரும். தென் அடுத்தது நமக்கு இங்கே டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அந்த பட்டி சைடு டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துக்கும் அட்டாச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இது வந்து நமக்கு இங்கே டாட்டுக்கும் இங்கே பட்டி வந்து அட்டாச் பண்ணுறதுக்கும் சேர்த்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கழுத்தளவு வந்து அப்படியே என்ன ஷேப் இருக்கோ அதுலேயே நம்ம எடுத்துடலாம். இப்போது இது வந்து பாருங்கள், தையலுக்கு 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிங்க. நீங்கள் கட் பண்ணும்போது இதில் அப்படியே தான் நம்ம கட் பண்ணணும். இந்த டாட்டட் லைன்ஸில் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து அவங்க ஸ்டிச்சிங்க்கு தான் நம்ம மார்க் எடுத்திருக்கோம். அப்போ இங்கே வந்து நமக்கு அந்த கழுத்து வரணும்னா நீங்கள் 1/4 இன்ச்சு முன்னாடி கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த தையல் வரும். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணலாம். ப்ளவுஸ் அந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டாட் வந்து அந்த ஸ்டிச்சிங் இருக்கிறது. பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங்லேருந்து இந்த மாதிரி இந்த டாட் வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். அளவு ப்ளவுஸை வச்சு இந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சிங் லைனில் வச்சு சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்டர் டாட்லேருந்து இந்த பட்டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து பாருங்கள், இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க, அரைஞ்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்தது நமக்கு ஊக்குப்பட்டி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் அந்த ஊக்குப்பட்டி டிஸ்டன்ஸ் அளவு. அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ஸ்டிச்சிங் அளவு. இங்கிருந்து தான் நம்ம எடுக்கணும். இது வந்து கட்டிங் போகும். பாருங்கள், இதுதான் நமக்கு அளவு டிஸ்டன்ஸு. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க. இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு வந்து லைன் போட்டுக்கலாம். அடுத்தது கப் ஷேப்புக்குள்ளே டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இந்த அளவு தான். பாருங்கள், 1.25 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அதே அளவு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச்சுக்கு 2 சைடுமே நம்ம வைக்கணும். இதே மாதிரி இந்த சைடுக்கும் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்ட் கூட இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிவிடுங்க லைன் போட்டு. இப்போ மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நமக்கு 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. அதே அளவை இந்த 2 சைடுக்குமே நம்ம வைக்கலாம். 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடுக்கும் 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த பட்டி சைடு கிராஸ் இருக்குது பாருங்கள். இந்த கிராஸு நமக்கு சென்டர் டாட்டில் அளவுக்கு கரெக்டாக வரணும். அது கரெக்டாக வருதான்னு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் நமக்கு ஃபினிஷிங் லைனு. இப்போ இதிலிருந்து தான் வைக்கணும் நம்ம. பாருங்கள், நமக்கு அளவு கரெக்டாக வருது. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எப்போவுமே அளந்துக்கணும். இது மாறினா கூட உங்களுக்கு அந்த கப் ஷேப்பு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இடுப்பில் வந்து மார்க் பண்ணோம். இந்த பட்டி சைடு கிராஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணியாச்சு, கரெக்டாக வருது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து நமக்கு இடுப்பளவு வந்து வைக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு இந்த பாயிண்ட்லேருந்து இடுப்பளவு அப்படியே நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் அந்த கிராஸை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிட்டாலே இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து உங்களுக்கு இந்த பக்கம் தள்ளி போகாது. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக நம்ம 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதிலிருந்து சைடு துணிக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்னா, இப்போ டாட் பிடிக்கும்போது துணியோட ஷார்ட்டேஜ் வந்து உங்களுக்கு ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் டாட் பிடிக்கும்போது அந்த பாடி அளவு வந்து உங்களுக்கு கரெக்டான அளவுகள் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆர்ம் ஹோல் சைடு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த சைடு வந்து நம்ம மார்க் பண்ணணும், ப்ளவுஸோட சைடு. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வைங்க ப்ளவுஸை. இங்கே பாருங்கள் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், இங்கே தையல் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எடுத்துருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் அப்படியே இந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படியே கிராஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் பண்ணும்போது இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ப்ளவுஸோட அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி. அடுத்தது நம்ம ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம். அளவு ப்ளவுஸில் ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாக எடுத்திருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அளவுகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அதில் நம்ம ரெக்டிஃபை பண்ணி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடும் 1.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஊக்குப்பட்டி சைடு ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடுக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட் எடுக்கிறது அளவு ப்ளவுஸில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணி எடுக்க பாருங்கள். இல்லைனா வந்து அது கப் ஷேப் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் நல்லா இருக்கும். ரொம்ப அளவுகள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இப்போ அடுத்தது நம்ம இங்கே ஊக்குப்பட்டி சைடு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இங்கே கீழே அரைஞ்சு வர மாதிரி வச்சு கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம கவர் தட்டுக்கு மார்க் பண்ணணும். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட்டர் லைன்ஸ் போட்டுருங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடோட மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கவர் தட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். பாருங்கள், மெட்டீரியல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் மாதிரியும் அலைன் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு இங்கே ஃபோல்டிங் வரனால பிசிறுக்கு வந்து நம்ம லைன் போட வேண்டியதில்லை. டேரெக்டாகவே நம்ம ஃபோல்டிங் எடுத்துக்கலாம். 1.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அளவு, ஸ்லீவ் லென்த் எல்லாமே ஒரே டைமில் நம்ம மார்க் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்கள். தையலுக்கு ஒரு மார்க்கும், ஆரஞ்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் ஸ்டிச்சிங்கு. மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1.5 இன்ச்சு சைடு துணிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் ஆர்ம் ஹோல் அளவு.
ஆம் ஹோல் அளவில் இங்கே தையல் வருது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க ஸ்டிச்சிங்க்கு. அரை இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க. இப்போ நம்ம கட்டிங்காக மார்க் பண்ணது எல்லாத்தையும் லைன் போட்டுடலாம். பாருங்கள், இது கட்டிங் லைனு. இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க. அடுத்தது நம்ம இந்த ஸ்லீவ் லென்த்தில் நம்ம கட்டிங் மார்க் பண்ணியிருக்கோம், இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ இதிலிருந்து இது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்கள், நமக்கு 7 இன்ச் வருது. 7 இன்ச்சுனா 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே 3.5 இன்ச்சை இந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ நமக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கர்வ் வரை இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டுக்கு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆம் ஹோல் அளவு 8 இன்ச்சு வந்தது. ஸோ நம்ம 8 இன்ச்சு வருதான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். டேப்பை வச்சு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 8 இன்ச்சு ஆம் ஹோல் அளவு கரெக்டாக வருது. இப்போ நமக்கு ஸ்லீவ் மார்க்கிங் முடிஞ்சது, கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த கர்வ் வந்து கட் பண்ணணும். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு, இது வந்து நமக்கு பேக் சைடு. அர்கட் பாயிண்ட் போடுறது சைடு வந்து ஃப்ரண்ட்டு, இது போடாதது பேக் வரும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹரிசானலாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போடுங்க. பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. பிடிச்சி தைக்கிறதுக்கு அரேஞ்சில் லைன் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், ப்ளவுஸில் இதை இடுப்பளவு ஒரு அரைஞ்சு விட்டுட்டு இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் பட்டி அளவுகள் வந்து என்ன வச்சுருக்காங்களோ அதுதான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட்டு பட்டி. ஃப்ரண்ட் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், 3 இன்ச் வருது. 3 இன்ச்சுக்கு இந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அரைஞ்சு கட்டிங் சேர்த்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பட்டி சைடு கிராஸ் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 3 இன்ச் வருது. இந்த பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ சென்ட்ரு பட்டி வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், 3 இன்ச் வருது. அரைஞ்சு சேர்த்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைடு பட்டி எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 3 இன்ச் வருது. இதில் வந்து சைடுக்கு வந்து 3/4 இன்ச்சு சேர்த்திக்கணும். அப்போ 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணதை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு போர்ஷனை ஷேப்புக்காக கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அப்படியே நீங்கள் ஷேப் எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி சைடுக்கும் வந்து நீங்கள் ஷேப் எடுத்துக்குங்க. இந்த இர்கட் பாயிண்ட்டை கரெக்டாக அந்த பாயிண்டில் வைங்க. இப்போது நம்ம சைடு எக்ஸஸ் துணிக்காக போட்டதை லைன் போட்டுருங்க. இந்த அளவு ப்ளவுஸில் என்னென்ன அளவுகள் இருந்ததோ அதுதான் நம்ம பட்டி அளவாக எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பட்டி மார்க்கிங் முடிஞ்சது, கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இது லைனிங் ப்ளவுஸு. லைனிங் ப்ளவுஸு பாருங்கள், இது பீஸ் மெட்டீரியலு. நம்ம லைனிங் மெட்டீரியலை கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்டர் வருது. பார்டர் வந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் தான் இதை பார்டராக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லீவை ஃபஸ்ட்டு இங்கே அலைன் பண்ணிக்கிங்க. நீங்கள் எப்போவுமே இந்த லைனிங் கட் பண்ணதை இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்ததுன்னா இதில் நீங்கள் அலைன் பண்ணுறதுல கவனமாக பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியலை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு அலைன் பண்ணிக்கணும். இது பேக் சைடு. இது ஃப்ரண்ட் சைடு. அடுத்தது பட்டிக்கு நம்ம அலைன் பண்ணியாச்சு. ஸோ இருக்கிற மெட்டீரியலை நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் வந்து நம்ம லைனிங் கட் பண்ணும்போதே நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலை போட்டு கட் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி நூலெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதை எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது இந்த அளவுகள் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம லைனிங் மெட்டீரியலை வந்து கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது அந்த லைனிங்கை வச்சு நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலை கட் பண்ணிப்போம். இதில் உங்களுக்கு அதிகமாக வந்தாலும் நம்ம இங்கே தையல் போட்டுட்டு அதை நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போதே இந்த அளவுக்கு நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணிட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அந்த துணி வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் கட் பண்ணோன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் லைனிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.